வணக்கம், இது ரித்து கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக்ஸி எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு. இதுக்கு ஒரு 20 இல்லைன்னா 25 செகண்ட் தான் ஆக போகுது. இது எப்படி நான் சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒயிட் வினிகர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பேக்கிங் சோடா, இது சாப்பாட்டுக்கு போடுற சோடான்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது சீமார் குச்சி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் காட்டன் பட்ஸும் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக காட்டன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்தது தேய்ச்சி சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய ஸ்க்ரப்பர் எடுத்துக்கங்க. புதுசு எடுத்திங்கன்னா மிக்சியில் வச்சு தேய்ச்சிங்கன்னா புது ஸ்க்ரப்பர் வந்து கீச்சராக ஆயிரும். அதனால் பழைய ஸ்க்ரப்பர் எடுத்துக்கங்க. அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷு. இப்போ ஒயிட் வினிகரை வந்து அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்குங்க. கிண்ணத்தில் ஊற்றிட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போட்டோடனே நுரைச்சி வரும். அடுத்து அதை எடுத்து அந்த ஸ்க்ரப்பரில் தொட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிங்க. உங்களுக்கு சப்போஸ் கை ரொம்ப சென்சிட்டிவ், எனக்கு கையில் ஏதாவது தொட்டால் அரிப்பு இல்லைன்னா கொப்பளிச்சிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் கையில் ஏதாவது கவர் போட்டு அடுத்தது பேக்கிங் சோடா அந்த கலவையை மிக்சியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ங்க. இந்த பேக்கிங் சோடா வினிகர் கலவையை மிக்சியோட எல்லா பகுதியிலையுமே தேய்ச்சி ஒரு 5 செகண்ட் ஊற விடுங்க. மிக்சியோட மேல் பகுதியிலையும் தேய்ச்சி நல்லா ஊற வைங்க, இல்லைன்னா மேல் பகுதி அழுக்கு அப்படியே இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக லிக்விட் எடுத்துகிட்டு அதையும் இந்த பேக்கிங் சோடா வினிகர் கலவையில் முக்கிட்டு மறுபடியும் மிக்சியோட எல்லா பகுதியிலையுமே தேய்ச்சி ஒரு 10 செகண்ட் ஊற விடுங்க. மிக்சியில் வினிகர் கலவையை தேய்க்கிறதுக்கு முன்னாடியே கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ணிடுங்க. அந்த ஃப்ளக்கை கரண்ட்டு கனெக்ஷன்லேருந்து எடுத்துட்டு அடுத்து தான் நீங்கள் தண்ணி வச்சு துடைச்சாலோ இல்லைன்னா மிக்சிக்கு இந்த வினிகர் வச்சு துடைச்ச வேலையோ செய்யுங்க. ஏன்னா கனெக்ஷனில் இருக்கும்போதே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சாக் அடிக்கும். அடுத்து தான் இந்த சந்துலையெல்லாம் நீங்கள் அந்த வினிகர் கலவை வச்சு தேய்க்கும் போது அதிகமாக ஊற்றிடாதீங்க. உள்ளே போயிடுச்சுன்னா மிக்சியோட காயில் புகஞ்சு போயிடும். அடுத்ததான் நீங்கள் வயருக்கு அப்ளை பண்ணுங்கள். வயருக்கு துடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா மிக்சி ஒயிட்டாக இருக்கும், வயர் கருப்பாக இருக்கும். அதனால் வயருக்கு தேய்ச்சி அதையும் ஒரு 10 செகண்ட் ஊற விடுங்க. அடுத்ததான் உங்களால் கை வச்சு தேய்க்க முடியாத இந்த மிக்சியோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வினிகரும் அந்த பேக்கிங் சோடாவும் வச்சு கலக்கி ஊற வச்சுக்கிறதுனால நீங்கள் தேய்க்கும் போது ஈஸியாக வந்துடும். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பர் கூட நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி வராத அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம அடுத்தது பட்சை இல்லைன்னா அந்த டூத் பிக் வச்சு எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ கையில் எட்டுதோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் சைடில் இருக்கிற சந்தில் நிறைய அழுக்கு இருக்குது. கொஞ்சமாக வினிகர் கலவையை தொடைங்க. ஆனால் அந்த வினிகர் கலவை வந்து உள்ளே மிக்சிக்குள்ளே போகாமல் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக செஞ்சிட்டிங்கன்னா மிக்சிக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மிக்சி வாங்கி நான் 10 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டும் இல்லை. நான் ஒரு மாதத்தில் ஒரு தடவை இல்லைன்னா வாரத்தில் 2 தடவை க்ளீன் பண்ணுவேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஈரமில்லாத துணியை எடுத்து சுற்றி வரும் தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனாக தொடச்சிக்குங்க. உங்களுக்கு கை உள்ளே விட்டு எவ்வளோ அளவுக்கு துடைக்க முடியுமோ தொடச்சிக்குங்க. நீங்கள் எவ்வளோ துடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் இந்த துணியிலேயே. ஏன்னா நம்ம கடைசியாக தான் ஈர துணி வச்சு துடைக்க போகிறோம். இப்போ நம்ம கை வச்சு தேய்க்க முடியாது, அந்த இடத்துல இது இருக்குது, அழுக்கு இருக்குது. அதில் வந்து நீங்கள் பேக்கிங் சோடாவும் இந்த கலவையும் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கங்க. இப்போ நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக அழுக்கு இருக்குது. அந்த பேக்கிங் சோடா கலவையை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிறது சுத்தமாக வந்துடும். இப்போ சுற்றி தொடச்ச பின்னாடி இந்த மாதிரி ஒரு சீமார் குச்சியில் பஞ்சை சுற்றிட்டு அந்த நம்ம கை வச்சு உள்ளே க்ளீன் பண்ண முடியாத இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இந்த சீமார் குச்சியிலையோ இல்லைன்னா பட்ஸோ வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சீமார் குச்சி இல்லைன்னா பட்ஸும் கூட காட்டன் பட்ஸும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த சந்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அழுக்கு இருக்குது. நம்மளுக்கு ப்ரஷ்ஷில் வச்சு தேய்க்கும்போது வந்திருக்காது. இந்த மாதிரி சீமார் குச்சியில் பஞ்சை நான் சுற்றிட்டு உள்ளே விடுங்க. இது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஈரத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும் இந்த பஞ்சு. நம்ம காட்டன் பட்ஸ் வந்து உள்ளே போகாது. அது மாதிரி இந்த மாதிரி காட்டன் மடித்து உள்ளே வச்சு தேய்ச்சிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஈரத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். அப்போது சுத்தமாயிரு. மேலே எந்த பக்கமெல்லாம் உங்களுக்கு கை வைக்க முடியாத இடத்துல எல்லாமே இந்த காட்டன் பட்ஸோ இல்லைன்னா இந்த சீமார் குச்சியில் சுற்றின காட்டனை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கடைசியாக அந்த வயரெல்லாம் க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சோப்பு இது போட்டு வச்சுருக்கிறதுனால அது ஊறி இருக்குது. இப்போ வர துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமானது என்னென்னா, இந்த மிக்ஸி நீங்கள் துடைக்கும் போது க்ளீன் பண்ணும்போது கரண்ட் வயரை கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு. முதல்ல இருந்த மிக்சிக்கு இப்போ இருக்கிற மிக்சிக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, அதையும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.